அந்த மாதிரி நம்முடைய ஆச்சாரிய புருஷர்கள் எங்களை மாதிரி அடையன போல உபன்யாசம் சொல்றவா எல்லாருமே ஒவ்வொரு அர்த்த விசேஷங்கள் தானும் நிறைவேற்றின அடுத்தவனை ஏற்றின்னு இருக்கா. இதற்கு என்னுடைய ஆச்சாரியன் தான் காரணம். கம்ப்ளீட்டா அவருடைய அனுகிரகம் இல்லாத எதுவுமே இல்லை சுவாமி. அவருடைய அனுகிரகம் தான் நான் இன்னைக்கு இந்த லெவல்ல இருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஆச்சாரியனுடைய அனுகிரகம் தான், அவருடைய ஆசீர்வாதம் தான் நான் இருக்கிறதுக்கு காரணம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இருக்கிற போது அவ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கா. மற்றவாளுக்கு புதுசா கேட்கணுமே, கேட்கிறவாளுக்கு புதுசா கொடுக்கணுமே அப்படின்னு. அதுவும் இப்ப யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இப்படி சொல்லிருக்கார், இவர் இப்படி சொல்லிருக்கார், நம்மள நாமே போட்டு அதை கிராஸ் ஃபங்க்ஷனிங் எல்லாம் பண்ணிட்டு இல்லையா பண்ணி பாக்குறோமே. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல இந்த பாசுரங்களை நம்ம இந்த வருஷம் எப்படி பார்க்கிறோம்னா கொஞ்சம் வித்தியாசமா. தமிழ் வளர்ந்தது அப்படின்னா பக்தியில தான் சுவாமி தமிழை வளர்ந்தது. பக்தியை வளர்த்தவர்கள் தான் தமிழை வளர்த்தார்கள். ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சித்த புருஷர்கள், 18 சித்தர்கள், இவர்களால் வளர்ந்ததுதான் தமிழ். அடுத்த அது தவிர பக்தி வளர்த்தவர்கள் தமிழையும் ஆழ்வார்களாக இருந்தவர்களும் ஆச்சாரிய புருஷர்களாக இருந்தவர்களும் நாயன்மார்களை தவிர்த்தும் சிவ வைஷ்ணவ பக்தியை வளர்த்தவர்கள் இவர்கள் தான் தமிழை வளர்த்தார்கள். அல்லது தமிழுக்கு இலக்கணம் எழுதிய தொல்காப்பியர், அகத்தியர் போன்றவர் தமிழை வளர்த்தார்கள். அல்லது